மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் துவங்கியிருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். முதலமைச்சருடைய வெளிநாடு பயணம் மற்றும் அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர், இதை தவிர்த்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்படலாம்? கூடுதல் விவரங்கள் என்ன? அனைத்து அமைச்சர்களும் கலந்திருக்கிறார்களா? 3 துறை முக்கியமாக அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. அந்த வகையில தொழில்துறை, சமூக நலத்துறை, கலால்துறை, இந்த 3 துறைகளிலும் முக்கிய முடிவுகள் இருக்கிறது. தொழில்துறையில பல்வேறு புதிய நிறுவனங்களுக்கான அனுமதி அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒரு 6 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது. அது ஒவ்வொரு மாவட்டம், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் ஒரு சிறந்த வச்சு என்ற அடிப்படையில, அதன் அடிப்படையில தொழில் நிறுவனங்கள் முதலீடுகள் செய்வதாக இருந்தால் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அவர் முதலீடு செய்யப்படும் பொழுது அவர்களுக்கான சலுகைகள், வேலை வாய்ப்பு உறுதி உள்ளிட்ட அடிப்படையாக கொண்டு தொழில் நிறுவனங்களுக்கான அனுமதி என்பது தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட உள்ளது. இது உலக முதலீட்டு மாநாட்டுடைய தொடர்ச்சி தான். அதனால அந்த தொழில்துறை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. சமூக நலத்துறை எடுத்துக்கொண்டால் மாநில மகளிர் கொள்கை, ஏற்கனவே வரைவு கொள்கை வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் மாநில மகளிர் கொள்கைக்கு தமிழக அமைச்சரவையில ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தின் மூலமாக மாநில மகளிர் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்துல பெண்களுடைய முன்னேற்றத்தில் அது தனி கவனம் செலுத்தப்படும். மகளிர் புகார் அளித்தால் 24 மணி நேரத்துல குற்றங்கள் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது, பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள 50% பெண்களுக்கு தலைமை பொறுப்புல பணியாற்ற நடவடிக்கை, இதெல்லாம் இந்த மகளிர் கொள்கையில முக்கியத்துவம் பெறுகிறது. அரசியலுக்கு வர விரும்பக்கூடிய பெண்களுக்கு 6 மாத பயிற்சி வழங்கப்படும் என்று ஏற்கனவே வரைவு கொள்கையில வெளியிடப்பட்டிருந்தது. இதே மாநில மகளிர் கொள்கை என்ற அடிப்படையில மகளிர் மேம்பாடு, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விதமான புதிய அறிவிப்புகளோடு மகளிர் கொள்கை என்பது தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்படக்கூடிய நடவடிக்கையாக இருக்கிறது. அமைச்சரவை கூட்டத்தில் மாநில மகளிர் கொள்கைக்கு ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து போக்கும்போது கலால்துறை, இதன் காரணமாக கலால்துறையினுடைய அடிப்படையில டாஸ்மாக் மதுபானங்களுடைய விலை என்பது உயர்த்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக கலால்துறை அடிப்படையாக கொண்டு அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. இதன் காரணமாக 3 துறை சார்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் டாஸ்மாகினுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கு உண்டான, கடைகளுடைய எண்ணிக்கை குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கையா அல்லது கலால் என்ற அடிப்படையில டாஸ்மாகான விற்பனைக்கான அந்த மதுபானங்கள் மீதான வரி என்பது உயர்த்தப்படுகிறது என்பது குறித்தெல்லாம் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்தாலோசித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளார்கள். அந்த வகையில இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த 3 துறைகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. தொழில்துறை, சமூக நலத்துறை, கலால்துறை என்ற அடிப்படையில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. நன்றி பாஸ்கர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. தொழில்துறை, கலால் துறையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம் பார்த்தோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.